ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சின்ன மருமக சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். கஷ்டப்பட்டு படிச்சுட்டு யாராவது ஃபெயில் ஆவாங்களா? அதனால் நீ பரீட்சையை நல்லா எழுதுன்ட்டு தமிழுக்கு சேர்த்து பெர்மிஷன் கொடுத்ததும் ரொம்ப சந்தோஷமாக தமிழ் பரீட்சை எழுத போகிறாங்க. தமிழ் பரீட்சை எழுதி முடித்து வெளியே வந்ததும் திரும்பவும் பத்திரிக்கைக்காரவங்க எல்லாம் தமிழ்கிட்ட வந்து எப்படி எக்ஸாம் எழுதுனீங்கன்னு கேட்குறாங்க. நல்லா எழுதுனுன்ட்டு சொல்கிறாங்க தமிழ். அடுத்து ராஜாங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு அவர் ஒரு கார்லேயும் தமிழ் சேதும் ஒரு கார்லேயும் போகிறாங்க. தமிழ் எப்படி பரீட்சை எழுதிச்சு, ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி நல்லா எழுதிச்சா இல்லை வீட்டில் சொன்ன மாதிரி ஃபெயில் ஆகிற மாதிரி எழுதிச்சா அப்படின்னு சேதுகிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாரு ராஜாங்கம். அப்பா வீட்டில் சொன்ன மாதிரி தான் பரீட்சை எழுதியிருக்காப்பா அப்படின்னு சேது சொல்கிறாரு. வீட்டுக்கு வந்து தமிழ் நல்லா பரீட்சை எழுதின உற்சாகத்தில் வேகமாக நடக்க தடுமாறி விழ போக தமிழை சேது பிடிச்சிடுறாரு. பார்த்துப்போ, குழந்தை வயிற்றில் இருக்கும்போது இப்படியா நடப்பேன்னு சொல்லி கடிஞ்சிக்கிறாரு. அடுத்து பாட்டி மூத்த மருமகளும் எப்படி பரீட்சை எழுதினேன்னு கேட்குறாங்க. என் புருஷன் பரீட்சை நல்லா எழுத சொன்னார், நானும் நல்லா எழுதினேன்ட்டு தமிழ் சொன்னதும் பாட்டியை மூத்த மருமகளும் சிரிக்கிறாங்க. இந்த டைமில் சாவித்திரியும் ஈஸ்வரியும் அங்கே வந்து எப்படி பரீட்சை எழுதுனேன்னு கேட்குறாங்க தமிழ்கிட்ட. தமிழ் அலறாங்க. பாட்டியும் மூத்த மருமகளும் நீங்கள் சொன்னதுனால அவள் நல்லாவே பரீட்சை எழுதலையா, அதனால தான் அழுதுகிட்டு இருக்கான்ட்டு சொல்கிறாங்க. டாக்டருக்கு படிக்கிற எண்ணத்தையெல்லாம் இதோட மூட்டை கட்டி வச்சிருன்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சாவித்திரியும் போனதும் பாட்டியும் மூத்த மருமகளும் தமிழும் எல்லாருமே சேர்ந்து சிரிக்கிறாங்க.